ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகார் ஷேக்புரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கௌரவ்குமார், வயது 24. தன் 20 வயது மனைவி முனிதா குமாரி மற்றும் 2 வயது மகன் பிர்மானி குமாருடன் வேலை தேடி குடும்பத்துடன் சென்னை வந்தார். சென்ற 26ஆம் தேதி அடையாறு இந்திரா நகர் பகுதியில் சாக்கு மூட்டையில் ரத்த காயங்களுடன் கௌரவ்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக அடையாறு போலீசார் விசாரணை நடத்தி அதே மாநிலத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் என்ற சத்யேந்தர், லலித் யாதவ் மற்றும் விகாஷ் குமாரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் கௌரவ்குமாரை மட்டும் இன்றி அவரது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையையும் கொன்று உடல்களை வெவ்வேறு இடங்களில் வீசியது தெரியவந்தது. குழந்தையின் உடல் மத்திய கைலாஷ் ரயில்வே பாலம் அருகே உள்ள கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டது. முனிதா குமாரியின் உடல் பெருங்குடி குப்பை மேட்டில் இருந்து 3 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட மூவரும் முனிதா குமாரியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனர். அதற்கு அவர் ஒத்துழைக்க மறுத்ததால் அவரையும் தடுக்க வந்த கணவர் மற்றும் அழுத குழந்தையையும் அடித்துக் கொன்றதாக போலீசில் வாக்குமூலம் அளித்தனர். முனிதா குமாரியின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உதவி பேராசிரியர்கள் சிவகுமார் மற்றும் ரகுராம் தலைமையிலான மருத்துவ குழுவினரால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முனிதா குமாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்பதும் பாலியல் துன்புறுத்தலுக்கான தடயங்கள் ஏதுமில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. தலையில் இரும்பு கம்பியால் பலமாக தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயமே அவரது இறப்புக்கு முதன்மை காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.